ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மல்டி பேக்கர் அப்படின்னா என்ன? இந்த மல்டி பேக்கருங்கிற டேர்ம் வந்துட்டு அந்த ஃபேமஸ் லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் தான் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்டாக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதா மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்போ $100 இருந்து $200 அப்படின்னு மாதிரி இருக்குன்னா 100% இருக்குன்னா இது அப்படி டபுள் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்களா, இதை வந்து 2 பேக்கர் அப்படிம்பாங்க. இதே வந்து $100 $500 அப்படின்னா 5 மடங்கு ஆயிருக்கு 5 பேக்கர், அதாவது மல்டி பேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து அது வந்து பல மடங்கு உயர்றதுதான் வந்துட்டு மல்டி பேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மல்டி பேக்கர்லாம் வந்து உடனே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நைட்லாம் நடந்துறாது. அந்த கம்பெனியும் வந்துட்டு கண்டினியூஸா குரோ ஆகணும். அதை பார்த்து மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அது வந்துட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ் டைம் பீரியட்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டி பேக்கரை பத்தி பேசுறப்போ நம்ம முக்கியமா தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து இந்த பென்னி ஸ்டாக்கையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பென்னி ஸ்டாக்குங்கிறது என்னன்னா, அது வந்துட்டு இந்த $5 $10 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூமே வந்துட்டு ஒரு 50 கோடி 100 கோடி இந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு $5 ஒரு ஸ்டாக் வாங்குறேன், அது வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துல $50 ஆயிடுச்சுன்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா வந்துட்டு அங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டியே ரொம்ப கம்மியா இருக்கும். அதை வந்து நிறைய ஹியூஜ் கேபிட்டல் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸை ட்ராப் பண்றது தான் மோஸ்ட்லி வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு பென்னி ஸ்டாக்.